ஐயா எடப்பாடி நினைக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இல்லை. அவர் கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் என்னுடைய கருத்து. தளபதி ஸ்டாலின் ஆட்சி 210 தொகுதி குறையாம வெற்றி வரும்போது என்னுடைய கணிப்பு. இல்லை அவங்க கூப்பன் மரியாதைக்காண்டி அப்படி சொல்லுவேன். 210 அவ்வளோதான். அவங்க கூப்பனுக்காக அவர் கூப்பன் தராங்க, நான் வந்து அக்கௌண்ட்லேயே பணம் போடுறேன், அதுவும் இல்லாமல் அதே காசு தான் நாங்களும் தர போகிறோம், மகளிர் உரிமை தொகை, இப்படி எல்லாமே அவரும் முன்வைக்கிறாருல்ல. அதுக்கு என்னன்னா வராதவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆடு மாடு, நான்லாம் ஆடு மாடு மேய்ச்சவங்க தான். நான் ஆடு மாடு எல்லாம் எங்கள் தோட்டத்துக்கு பற்றிட்டு போயிருக்கோம். ரெகுலர் நான் காலேஜ் படிக்கும்போது கூட எங்கள் மாட்டில் ஒரு பசுமாட்டில் சிறகுல ரத்தம் வந்துருச்சு. 4 கிலோமீட்டர் நீலிதனூருக்கு நடந்து மாட்டை ஓட்டிகிட்டு போய் அந்த மாட்டுக்கு கூட நான் 5 கம்னு பேர் வச்சேன். இன்னும் என் கண்ணுக்குள்ளே என் பசுமாடு நிற்கி. கூட்டு போய் அந்த ரத்தம் வந்தது சரி பண்ணதுக்கு நான் ஓட்டிக்கிட்டே போவேன், மேய்க்கிறதுக்கு போவேன் சனிஞாயிறில் காலேஜ் படிக்கும்போது. அதனால் மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க தொழிலாளிகள் நல்லவங்க தான், மோசமானவங்க கிடையாது. வளர்க்க வேண்டும். அவர்களை அரசு ஊழியர் ஆக்கிடுவோம், அதை ஆக்கிடுவோம்னு சொல்லுது என்னன்னா வந்தால் தானே ஆக்க போகிறோம், வரலைன்னா என்ன வேணாலும் பேசலாம்ல.